அன்புள்ள ஆஸ்ட்ரோ சக்தி அன்பர்களே வணக்கம். புதன் வக்கர பலன்களை நாம் பார்க்க போகிறோம். புதன் பகவான் அக்டோபர் 27 வக்கரம் அடைகிறார். அவர் புதன் பகவான் கல்விக்கும் ஞானத்துக்கும் அதிபதி. வியாபாரம் செய்பவர்களுக்கு புதன் சாதகமாக இருத்தல் வேண்டும். ஜோதிட தொழில் உள்ளவர்களுக்கு புதன் சாதகமாக இருத்தல் வேண்டும். சங்கீதம், சாதுரியமான பேச்சு, வட்டி தொழில், தரகு, கமிஷன் ஏஜென்சி போன்றவற்றில் உள்ளவர்களுக்கு புதன் சாதகமாக இருத்தல் வேண்டும். முதலில் நாம் மேஷ ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே, புதன் வக்கர பலன்களை நாம் பார்க்க போகிறோம். மேஷ ராசினருக்கு புதன் பகவான் 3ஆம் இடத்திற்கும் அடுத்து அவர் 6ஆம் இடத்திற்கும் உரியவர். தற்சமயம் புதன் சாதகமாக இருப்பதால் வெற்றி, எதிலும் வெற்றி. புத்திரபாகியம், இதுவரை தடங்கலான புத்திரபாகியம் நல்லபடியாக அமையும். வஸ்திர சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். தன லாபம் உண்டாகும். மாணவர்கள் நன்கு படிப்பர். படிப்பில் கிரகிப்புத்திறன் மேம்படும். நினைவாற்றல் அதிகரிக்கும். பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பர். வியாபாரத்தில் லாபம் காணலாம். எந்த அளவுக்கு முதலீடு செய்தார்களோ அதிக லாபம் அவர்களுக்கு உண்டாகும். அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஷேர் மார்க்கெட், ஆன்லைன் பிஸ்னஸ் போன்றவற்றில் லாபம் பெருகும். யூக வணிகத்தில் லாபம் பெருகும். ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு உண்டாகும். சம்பள உயர்வு உண்டாகும். இதுவரை உயர் கல்விக்காக முயற்சி செய்தவர்களுக்கு தடங்கல்கள் இருந்தால் இனிமேல் அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு சென்று தாராளமாக உயர்கல்வி கற்கலாம். ஜவுளி வியாபாரம் நன்கு லாபம் தரும். இதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஆக மேஷ ராசினருக்கு அவர் 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருந்தால் கூட மேஷ ராசிநாதன் செவ்வாய்க்கு அவர் எதிரியாக இருந்தால் கூட புதன் இந்த நேரத்தில் வக்கரமடைந்து நன்மை செய்கிறார். ஏற்கனவே குரு 4ஆம் இடத்துக்கு சென்றுள்ளார். சனி விரயத்தில் 7.5 சனியில் விரய சனியாக இருக்கிறார். இந்த நேரத்தில் புதன் வக்கிரம் ஒரு சிறு நன்மையை அவர்களுக்கு அளிக்கிறது. வெற்றி கிடைக்கிறது. புத்திரபாகியம் உண்டாகிறது. மன மகிழ்ச்சி உண்டாகிறது. மாணவியர்கள் நன்கு படிப்பர். வியாபாரம் நன்றாக இருக்கும். தொழில் நன்றாக இருக்கும். ஐடி துறை நன்றாக இருக்கும். இதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. கோவிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள புதன் பகவானை வழிபடுங்கள். மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.